நாராயண 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 நாராயணா. ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா, ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே. சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்மரதாய ச பஜதாம் கல்பவ்ருக்ஷாய நமதாம் காமதேனவே காமதேனவே. ஸ்ரீ குருராஜோ விஜயதே. அனைவருக்கும் அம்மன் சத்யநாதனின் அன்பு வணக்கங்கள். சகல பிரதாதா ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியர் அவர்கள் தமது ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தில் 3வது ஸ்லோகத்தில் சொல்லக்கூடியதுதான் சகல பிரதாதா. சகல பிரதாதா என்றால் எல்லாவற்றையும் அருள்பவர், சகலத்தையும் அருள்பவர். நமக்கு வேண்டியது நாம் கேட்டது மட்டும் அல்லாது நமக்கு என்ன தேவையோ நாம் கேளாமல் கூட நமது முன்ஜென்மத்தை எல்லாம் அறிந்து அவராகவே சகலத்தையும் அருள்பவர் சகல பிரதாதா. சகல பிரதாதா என்கின்ற இந்த ஒற்றை சொல், இந்த ஒற்றை சொல்லை வைத்துக் கொண்டுதான் நாம் நீண்ட பயணம் செல்ல இருக்கிறோம். உங்களுடன் நான் நீண்ட பயணத்தில் வர இருக்கிறேன். வாரம் இந்த சகல பிரதாதா என்பதை வைத்து, சகல பிரதாதா என்றால் ராகவேந்திரன் மட்டும்தானா? சகல பிரதாதா என்று இவர் அழைப்பதற்கு யாரெல்லாம் காரணமாக இருக்கிறார்கள், யாரெல்லாம் சகல பிரதாதா என்பதையெல்லாம் நாம் ஒவ்வொரு வாக்கியமாக ஒவ்வொரு எழுத்திற்கும் கூட நாம் பொருள் தேடி இந்த ஒரு நீண்ட பயணத்திலே நாம் காண இருக்கிறோம். எனது 43 ஆண்டு கால இந்த ஆன்மீக பயணத்தில் எனது 21ஆம் ஆண்டில் நான் எழுத துவங்கினேன். எனது 21 வயது எனக்கு இருக்கும்போது எனது முதல் நூல் மாங்காடு அம்மன் அறுசுவை என்கின்ற நூல் வெளிவந்தது. இன்றைக்கு இந்த சகல பிரதாதா 17/3/2019 புஷ்ய நட்சத்திரமும், அதாவது பூச நட்சத்திரமும், ஞாயிற்றுக்கிழமையும் ஆதித்ய வாரமும் ஒன்றாக சேர்ந்து வரும் நாளிலே 108 முறை இந்த ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் என்பது ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் அருளிய அந்த குரு ஸ்தோத்திரத்திலேயே இருக்கிறது. அதன் அடிப்படையிலே திருவள்ளூரில் ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயத்தில் வெகு விமர்சையாக இந்த புஷ்யாக்க யோகம் நடைபெற்ற வரும் இந்த நாளில் இந்த சகல பிரதாதாவின் முதல் பகுதி உங்களுக்கு வெளியாகிறது. இந்த 21 வயதில் நான் எழுத ஆரம்பித்து 42 ஆண்டுகள் கடந்த போது இந்த சகல பிரதாதா என்னுடைய 88வது நூல். இதுவன்றி எனது அருள்மிகு அம்மன் பதிப்பகத்தின் மூலம் பல்வேறு ஆசிரியர்களை வைத்து சுமார் 1000க்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்த அனுபவம் எனக்கு உண்டு. இந்த பயணங்கள் ராகவேந்திர மகிமை, இந்த ராகவேந்திரருடைய ஆராய்ச்சி ரீதியிலான இந்த 10 பாகங்கள் ராகவேந்திர மகிமை வெளியாவதற்கு நான் எடுத்துக்கொண்ட காலம் 40 ஆண்டுகள், முழுமையாக 40 ஆண்டுகள். ராகவேந்திர சுவாமிகள் ராகவேந்திர விஜயத்தில் வர்ணிக்கப்பட்டிருக்கின்ற, சொல்லப்பட்டிருக்கின்ற எல்லா ஸ்தலங்களுக்கும் சென்று வந்து எழுதிய கிரந்தம் அது. ராகவேந்திரர் எங்கெல்லாம் பயணப்பட்டிருக்கிறாரோ, எந்த தேவாலயங்களுக்கு சென்றிருக்கிறாரோ, எந்த தீர்த்தங்களில் நீராடி இருக்கிறாரோ, அவர் புண்ணிய பாதம் பட்ட எல்லா இடத்திற்கும் 99.99% நானும் இந்த 40 ஆண்டு காலங்களுக்கும் மேலாக பயணித்து அந்த ஆராய்ச்சி நூல்களை எழுதியிருக்கிறேன். அதில் எத்துணை இடங்களுக்கு சென்றிருக்கிறேன். சகல பிரதாதா என்று ராகவேந்திரர் நமக்கு அருள்கின்றாரே, அந்த வல்லமை அவருக்கு எப்படி வந்தது,
எந்த எந்த தெய்வங்களை வழிபட்டு வந்தது, எந்த எந்த ஸ்தலங்களில் சென்று வந்ததால் வந்தது, அவரது கிருத்தயுகத்தில் இருந்து அவர் எப்படி அவருக்கு இந்த மிக பெரிய சக்தி வந்தது என்பதையெல்லாம் தான் நாம் மிக தெளிவாக ஒவ்வொன்றாக உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நமது பயணம் முன்பே சொன்னதைப் போல இது பெரிய ஒரு ஆன்மீக பயணம். சகல பிரதாதா, இதை நீங்கள் என்னுடன் பயணிக்கும் போது உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த சகலமும் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அதை போன்ற பயணம் இது. ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்று உங்களோடு நான் கலந்து கொள்வேன். சில விசேஷ தினங்களிலே, ஞாயிற்றுக்கிழமை அல்லாது வேறு தினங்களில் கூட உங்களோடு நான் பேசுவேன். இந்த நமது பயணம் இன்று துவங்குகிறது. மிக ஒரு புனிதமான நாள் இது, புனிதமான இடம் இது. ஏனெனில் ராகவேந்திர சுவாமிகள் ஜீவனோடு பிருந்தாவன பிரவேசம் செய்த இடம் மாச்சாலம் என்கின்ற மந்த்ராலய க்ஷேத்திரம். அந்த மந்த்ராலயத்தில் அவர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது தாம் இன்னும் 700 இடங்களில் பிருந்தாவனமாக தோன்றுவேன் என்றும் அதன் அறிகுறியாய் 700 மிருத்திகா பிருந்தாவனங்கள் தோன்றும் என்றும் அருளியிருந்தார். அப்படி அருளியதற்கேற்ப இன்றைக்கு உலகம் முழுக்க மிருத்திகா பிருந்தாவனங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன, அமைந்து கொண்டிருக்கின்றன. பாருங்கள், அந்த மிருத்திகை எல்லாம் அந்த பீடாதிபதிகள், ராகவேந்திர மடத்தில் இருக்கக்கூடிய பீடாதிபதிகளுடைய கைகளால், அவரது திருக்கரங்களால் கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்யப்படும் மிருத்திகை. ஆனால் இந்த ராகவேந்திர கிரந்தாலயாவில் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கின்ற இந்த மிருத்திகை இருக்கிறது பாருங்கள், இந்த ராகவேந்திர சுவாமிகளே அவரது அமிர்த ஹஸ்தங்களால் தந்த மிருத்திகை. உலகிலேயே முதன்முறையாக ராகவேந்திர சுவாமிகள் தனது சீடனுக்கு தந்த மிருத்திகையை இத்துணை ஆண்டு காலம் கழித்து இந்த இடத்திலே வந்து அந்த ரூபமாக அமர்ந்திருக்கிறார் என்றால் இந்த இடம் அதை போன்ற மிக புனிதமான இடம். கிரந்தாலயாவில் உள்ள ஒவ்வொன்றும் ஒரு அற்புதம். இவை எல்லாவற்றையும் இந்த சகல பிரதாதா என்கின்ற தலைப்பில் ஸ்ரீமத் ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தில் வரக்கூடிய ஒரு வாரத்திற்கு ஒரு ஸ்லோகம் என்று அல்ல, ஒரு ஸ்லோகத்தில் வரக்கூடிய ஒரு சின்ன வாக்கியத்தை வைத்து கூட நாம் 2-3 வாரங்கள், ஏனென்றால் அதிலே மற்ற அனைத்தையும் பார்க்க போகிறோம். ஒரு சிறு வாக்கியத்தை வைத்து நாம் எங்கு சென்றாலும் கடைசியில் சகல பிரதாதாவில் தான் வந்து நிற்போம். ஆனால் அந்த வாக்கியங்களை வைத்து குருராஜரை, அவரது குருமார்களை, அவருக்கு அருளக்கூடிய தெய்வங்களை, நமது இந்து தர்மங்களை போன்ற எல்லாவற்றையும் நாம் தொடர்ந்து காண இருக்கிறோம். பாருங்கள், எல்லோரும் இந்த சகல பிரதாதா என்கின்ற மிகப்பெரிய ஒரு இயக்கத்தில் இணையுங்கள். சகல பிரதாதா இயக்கத்தின் கோட்பாடுகள் என்ன, கொள்கை என்ன என்பதை பற்றியெல்லாம் நாம் விரிவாக காண இருக்கிறோம். இதிலே இணையுங்கள். சகல பிரதாதா மூமெண்ட், சகல பிரதாதா இயக்கம் என்பது 17/3/2019 ஸ்ரீ ராகவேந்திர கிரந்தாலயா என்னும் பிரதிரூப மந்திராலயத்தில் இதோ துவங்கிவிட்டது. நான் பலகாலம் சென்று வந்த அந்த புகைப்படங்கள், வீடியோக்கள், நீங்கள் செல்ல முடியாத இடங்களுக்கெல்லாம் நான் ஆய்வுகள் மேற்கொண்ட அந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் மெதுவாக நிதானமாக உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குருராஜோ விஜயதே, குருராஜோ விஜயதே.